Welcome Dr. V. Ponraj, former scientist, G, ATA Ministry of Defense, Bangalore, for the keynote speak. Sir, your insights are eagerly awaited. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் 75வது சுதந்திர குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். 77வது 77th ரிபப்ளிக் டே. ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன் கொண்டாடும் இந்த தருணத்தில் 50வது ஆண்டு பொன்விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தி காயிதே மில்லத் காலேஜ் ஃபார் உமன் ஃபார் மென் மேடவாக்கத்தில் வந்து உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களது செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்டன்ட் காயிதே மில்லத் அவரது பேரன் அல்ஹஜ் MC தாவூத் மியாக்கான் அவருக்கு எனது வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த விழாவிலே வரவேற்பு நல்ல வந்திருக்கக்கூடிய பிரின்சிபல் டாக்டர் M. அம்துக் தவா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். வணக்கம். நான் வந்த உடனே இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ், சல்யூட் அந்த பேரேட் நடத்தி 77வது குடியரசு தினத்தை கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த காயிதே மில்லத் காலேஜினுடைய NCC கேடட்ஸ் ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் அவர்களுக்கு வாழ்த்து. ஒரு சரித்திர சாதனை படைத்து இந்த NCC கேடட்ஸை பல்வேறு நிகழ்வுகளிலே பங்கெடுத்து மாநில அளவில் இந்திய அளவில் பங்கெடுத்து அவர்கள் ஆற்றிய அருமையான பணிகளையும் சாதனைகளையும் விழாவாரியாக உங்களுக்கு எடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய லெப்டினன்ட் டாக்டர் R. அப்துல் சலீம் அவருக்கு எனது வாழ்த்துக்கள். இங்கு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்ல இருக்கக்கூடிய வைஸ் பிரின்சிபல் டாக்டர் R. மணிகண்டன் அவருக்கு எனது வாழ்த்துக்கள். என்னோடு வந்திருக்கக்கூடிய அட்வொகேட் திரு குமார் லாயர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். மற்றும் NCC சாங், நேஷனல் ஆந்தம், தமிழ் தாய் வாழ்த்து பாடிய NCC கேடட்ஸ் அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த விழாவிலே பங்கு கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு போன 4 நாட்கள் முன்புதான் சார் வந்து கூப்பிட்டார். மியாத்கான் சார் வந்து ஃபோனில் கூப்பிட்டார். நான் வந்து காயிதே மில்லத் அவரது பேரன் பேசுகிறேன், இந்த காலேஜிலேருந்து பேசுகிறேன், அந்த மாதிரி 26 நீங்கள் வரணும் அப்படின்னாரு. 26 வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, கண்டிப்பாக 50 ஆண்டு பொன்விழாவை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் உங்கள் கல்லூரிக்கு வருவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி அந்த அழைப்பை ஏற்று உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த 50 ஆண்டு பொன்விழா கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் காயிதே மில்லத் அவர்களை பற்றி மிகவும் விலாவாரியாக எந்த வகையில் அவர் இந்த ரிபப்ளிக் டே கொண்டாடுறோம் அப்படின்னா அதற்கு விதையாக இருந்தவர் திரு காயிதே மில்லத் அவர்கள். ஒரு மெம்பராக 300 மெம்பர் கமிட்டியில் ஒரு மெம்பராக இருந்து அவர் செய்த சாதனைகளின் விளைவாக பிறந்ததுதான் ஆர்டிகல் 15 அண்ட் ஆர்டிகல் 30. இன்றைக்கும் இந்தியாவை ஒருமைப்பாட்டோடு கொண்டு செல்கிறது என்று சொன்னால் அந்த ஒருமைப்பாட்டிற்கு, மதச்சார்பின்மைக்கு, மொழி உரிமைக்கு, சம உரிமைக்கு வித்திட்டவர் காயிதே மில்லத் என்பதை மிகவும் அழகாக சொன்னார் அவர் நமது மியாக்கான் அவர்கள். ரொம்ப தெளிவாக அவரது பங்களிப்பை காயிதே மில்லத் அவரை தெரிந்திருக்காதவர்கள் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவில் யாரும் கிடையாது. அவரது பங்களிப்பை பற்றி தெரியாதவர்கள்
இங்கே யாரும் கிடையாது. ஆனால் அவர் ஆற்றிய பங்களிப்பு இன்றைக்கும் 77 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றைக்கும் இந்தியாவை ஒற்றுமையோடு மதச்சார்பின்மையை போற்றக்கூடிய நாடாக, அனைவருக்கும் சம உரிமையை பெற்றுத்தரக்கூடிய நாடாக, மொழி உரிமையை காக்கக்கூடிய நாடாக இன்றைக்கும் இருக்கிறது என்று சொன்னால், அந்த விதையை விதைத்து இந்தியாவை இன்றைக்கும் கட்டுக்கோப்பாக வைத்திருப்பது இந்த அரசியல் சாசன சட்டம். அதற்கு விதை விதைத்தவர் காயிதே மில்லத் அம்பேத்கர் அவர்களோடு இணைந்து இதை செய்த சாதனையை அவர் சரித்திரம் படைத்திருக்கிறார். உண்மையிலேயே டாக்டர் கலாம் அவர்கள் அடிக்கடி என்னிடம் சொல்லுவார்கள், இந்திய அரசியல் சாசன சட்டம் இருக்கும் வரை யார் வந்தாலும், எப்பேற்பட்ட சர்வாதிகாரம் கொடியேற்றி பறந்தாலும் இந்திய ஜனநாயகம் ஒரு நாள் கண்டிப்பாக மலரும். அது எந்த அனைவருக்குமான நாடாக, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான நாடாக, மதச்சார்பின்மையை கொண்டாடக்கூடிய நாடாக, சமதர்மத்தை போற்றக்கூடிய நாடாக, அனைத்து மொழிகளையும் மதிக்கக்கூடிய நாடாக இந்த இந்தியா கண்டிப்பாக மலரும் என்ற நம்பிக்கையை கொண்டவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவரோடு இருந்து நான் கவனித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பல்வேறு மொழிகள், பல்வேறு இனங்கள், பல்வேறு மதங்களை கொண்ட இந்த நாட்டை ஒருமைப்பாட்டிற்குள் ஒற்றுமையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இயற்றுவது சாதாரண காரியம் அல்ல. ஒரு அரசியல் சாசன சட்டத்தை டிராப்டிங் கமிட்டியினுடைய சேர்மனாக அம்பேத்கர் அவர்கள் இருந்து டிராப்ட் பண்ணி அதை விவாதம் நடத்தி ஒவ்வொரு ஆட்சிகளாக த்ரெட்பேராக விவாதம் செய்து, அப்படி எந்த அளவிற்கு அவர்கள் இந்த சமுதாயத்தை பற்றிய கண்ணோட்டத்தை அவர்கள் கொண்டிருப்பார்கள், எந்த அளவிற்கு அடுத்த 200 ஆண்டுகளுக்கு இந்த சமுதாயம் எப்படி வளர வேண்டும், இந்த சமுதாயம் ஒற்றுமையாக இருந்தால்தான் வளர முடியும், இந்த சமுதாயத்திற்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், ஃப்ரீடம் ஆஃப் தாட் இருந்தால்தான் இந்த சமுதாயம் மென்மேலும் வளரும். அதற்கு அடிப்படை விதையை விதைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால், 70-100 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த தலைவர்கள் எப்பேற்பட்ட அறிவாளிகளாக, எப்பேற்பட்ட சிறந்த மனிதாபிமானிகளாக இருந்திருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு இன்றைய அரசியல், இந்திய அரசியல் சாசன சட்டம். அதான் காரணம். இன்னைக்கு எத்தனையோ மதவாத ஹேட் ஸ்பீச் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி, அந்த ஹேட் ஸ்பீச் எல்லாம் தாண்டி இந்தியா இன்றைக்கு நிலைத்திருக்கிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட தலைவர்களது சிறந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் அந்த கண்ணோட்டமும் தான் இன்றைக்கும் இந்தியாவை ஒருமைப்பாட்டிற்குள், ஒற்றுமைக்குள் காத்து கொண்டிருக்கிறது. அவரை பற்றி நாம் நினைவு கூற வேண்டும் என்றால், அந்த நினைவு கூறத்தக்க மகத்தான மனிதர், இந்திய சுதந்திர போராட்ட வீரர், அரசியலமைப்பின் காவலர், மத நல்லிணக்கத்தின் முன்னோடி ஆகிய காயிதே மில்லத் அவர்கள்தான். முகமது இஸ்மாயில் என்று அழைக்கக்கூடிய காயிதே மில்லத் அவர்கள்தான் 1896ஆம் ஆண்டு பிறந்து சிறுவயதிலிருந்தே கல்வியில் சிறந்து விளங்கிய இவர் சட்டக்கல்வி பயின்று ஒரு சிறந்த வழக்கறிஞராக உருவெடுத்திருக்கிறார். ஆனால் தனக்கான வாழ்க்கையை மட்டுமே நினைக்காமல் தேசத்திற்கும் சமூகத்திற்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணமே அவரை அரசியலுக்கும் சுதந்திர போராட்டத்திற்கும் விட்டு சென்றது. பிரிட்டிஷ் ஆட்சியின் அடக்குமுறைக்கு எதிராக இந்தியா முழுவதும் போராட்டங்கள் நடந்த காலம் அது. அந்த காலகட்டத்தில் காயிதே மில்லத் அவர்கள் அகில இந்திய முஸ்லீம் லீக் இயக்கத்தின் மூலம் சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டவர். மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவர் இந்திய ஒற்றுமையை உறுதியாக ஆதரித்தவர், இந்தியா பிரிக்கப்படக்கூடாது என்று நினைத்தவர், இந்திய முஸ்லிம்கள் இந்த நாட்டிலேயே முழு உரிமையுடன் வாழ வேண்டும் என்று வலியுறுத்தியவர். இந்திய சுதந்திரத்திற்கு முன்பும் சுதந்திரத்திற்கு பிறகும் காயிதே மில்லத் அவர்களின் பங்கு மிகவும் அளவிடற்கரியது, மிகவும் முக்கியமானது. அவர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினராக இருந்தார். அரசியலமைப்பில் மத சுதந்திரம், சம உரிமை, ஜனநாயகம், சிறுபான்மை பாதுகாப்பு ஆகியவை இடம்பெற வேண்டும் என்று அவர் வலுவாக வாதாடினார். காயிதே மில்லத் அவர்கள் ஒரு மதத்திற்கான தலைவராக மட்டும் இல்லை, அவர் மனித நேயத்தின் தலைவர். ஒரு மதத்திற்கான தலைவர் மட்டுமில்ல, ஒட்டுமொத்த மனித நேயத்தின் தலைவராக பரிணமித்தவர். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர் எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்றார்.
அவர் அடிக்கடி கூறிய கருத்து, இந்தியா எல்லோருக்கும் சொந்தமான நாடு. இந்த எண்ணமே அவரை உண்மையான தேசிய தலைவராக உயர்த்தியது. இந்திய சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவராக செயல்பட்டார். தமிழ்நாட்டு அரசியலில் சமூக நீதி, மொழி உரிமை, சிறுபான்மை பாதுகாப்பு ஆகியவற்றுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தார் திரு காகிதம் இல்லத் அவர்கள். அவர் அரசியலை அதிகாரத்திற்கான கருவியாக அல்ல, சேவைக்கான மேடையாக பார்த்தார். அதிகாரத்திற்கான கருவியாக அல்ல, அரசியல் என்பது ஒரு சேவைக்கான மேடையாக அவர் பார்த்தார். காகிதம் இல்லத் என்றால் சமூகத்தின் தலைவர் என்று அர்த்தம். இந்த பட்டம் அவர் தியாகத்திற்கும் நேர்மைக்கும் தேசப்பற்றிற்கும் கிடைத்த மரியாதை. அன்பார்ந்த நண்பர்களே, காகிதம் இல்லத் அவர்கள் நமக்கு சொல்லும் பாடம், அவர் என்ன பாடத்தை நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார், அவர் சொன்ன கருத்து என்ன என்று நாம் உணர்ந்தோமே என்றால், நாட்டை நேசிக்க மத வேறுபாடு தடை அல்ல, வன்முறை இல்லாமல் அரசியல் செய்யலாம், உரிமைகள் சட்டத்தின் மூலம் பெறப்பட வேண்டும், ஒற்றுமையே இந்தியாவின் பலம். இதுதான் மெசேஜ். அவர் கொடுத்த மெசேஜ் இதுதான். இன்றைய நாளில் காகிதம் இல்லத் அவர்களை நினைவு கூறும் போது நாமும் அதை போல நேர்மையாக, மனித நேயத்துடன் இந்திய ஒற்றுமையை காக்கும் மக்களாக வாழ வேண்டும் என்று உறுதி எடுப்போம். அவரின் வாழ்க்கை ஒரு வரலாறு மட்டுமல்ல, ஒரு வழிகாட்டும் ஒளி என்பதை இந்த 77வது குடியரசு தின நல்வாழ் நாளில் நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் முக்கியமான கடமை. அதான் அவருக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி. அவர் எடுத்துக்கொண்ட கொள்கைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உரமாக அது மாறும். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை சரித்திரத்தை படைத்த திரு காகிதம் இல்லத் அவர்கள் அவரது கல்லூரியில் வந்து இந்த 77வது குடியரசு தினத்தை கொண்டாடக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கிறார் திரு மியாத் கான் அவர்கள். அவருக்கு எனது நன்றிகள். அவர் சொன்னார், 1975 டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் SLV-3 ராக்கெட்டில் பணிபுரிந்த பொழுது இந்தியாவை முதலாக சொந்தமாக ராக்கெட் ஏவ வேண்டும் என்ற மிகப்பெரிய லட்சியத்தோடு விக்ரம் சாராபாய் தேர்ந்தெடுத்த முதல் சயின்டிஸ்ட் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் அவர் தான். அவருக்கு கீழே தான் எல்லாத்தையும் உருவாக்குறார். தும்பா அந்த ராக்கெட் தளத்தை, கிறிஸ்தவ மக்களின் வழிபாட்டு தளத்தை, அந்த இடத்தில் ஆராய்ச்சி தளத்தை நிறுவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் அணுகி அந்த பாஸ்டரிடம் கேட்கும் பொழுது, ஒட்டுமொத்த மீனவ மக்களுக்கான வழிபாட்டு தலமாக அந்த தலம் இருந்தது. கிறிஸ்தவ மக்களின் வழிபாட்டு தலமாக அந்த தலம் இருந்தது. அந்த தலம்தான் ஆராய்ச்சிக்கு ஏற்ற இடம் என்று முடிவு செய்து அந்த தளத்தை கேட்கும் பொழுது அங்கிருந்தக்கூடிய பாதிரியார் அப்துல் கலாம் அவர்களையும், விக்ரம் சாராபாய் அவர்களையும், சதீஷ் தாவன் அவர்களையும் அந்த சர்ச்சுக்கு வரவழைத்து உட்கார சொல்லிவிட்டு பிரேயர் நடத்திவிட்டு அவர் சொன்னார், மனித குலத்தின் மேன்மைக்காக நாங்கள் தேவ வசனத்தை பிரார்த்திக்கிறோம். அதே மனித குலத்தின் மேன்மைக்காக அறிவியலின் மூலமாக செயற்கைக்கோளை ஏவுவதற்கு, ராக்கெட் கட்டுவதற்கு ஆன தளத்தை தும்பா என்ற இடத்தில் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதற்கு ராக்கெட் செய்யக்கூடிய ஆராய்ச்சி கூடமாக நாம் வழிவிடக்கூடிய இந்த தளத்தை கேட்கிறார்கள். நாம் எல்லாரும் கொடுக்கலாமா என்று கேட்ட பொழுது அங்கு அமைதி நிலவியது. கொஞ்ச நேரம் எல்லாரும் எழுந்து நின்று ஆமேன் என்று சொன்னார்கள். தளம் கொடுக்கப்பட்டது. அந்த இடத்தில்தான் தும்பா ராக்கெட் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட்டது. அங்கு அவர்கள் ஆராய்ச்சி தளத்தை அமைத்து அங்கு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் திரு மியாத் கான் அவர்கள் 1975 மாணவனாக பிசிக்ஸினுடைய மாணவனாக ஜமால் முகமது கல்லூரியில் படிக்கும் பொழுது அங்கு சென்றிருக்கிறார். அங்கு சென்று இவர்களை அழைத்து சென்று அந்த ராக்கெட் கட்டக்கூடிய அந்த ஏவுதளை, அந்த கட்டக்கூடிய ஆராய்ச்சி நிலையத்தை திரு மியாத் கான் அவர்களோட நண்பர்களுக்கு, மாணவர்களுக்கு காட்டியிருக்கிறார் அப்துல் கலாம் என்று நான் இங்கு வந்த பிறகுதான் தெரிந்து கொண்டேன். அவர் 75 அவரை சந்தித்தார். நான் 1980 அப்துல் கலாமை பற்றி நான் தெரிந்து கொண்டேன்.
75 அவர் பார்த்துருக்காரு. நான் 5ஆவது படிச்சுட்டு இருக்கேன், அவர் எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்காரு. அப்ப அப்துல் கலாம்னா யாருன்னு தெரியாது. இவருக்கு ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் கூட்டு போறாருன்னு நினைச்சிருப்பாரு, அவ்வளவுதான். அவர் நம்ம ராமநாதபுரத்துக்காரு அப்படின்னு. அப்ப காகிதம்ல எழுதி வச்சிருக்காரு, ராமேஸ்வரத்துல இருந்து அப்துல் கலாம் வந்து நீ பார்த்தார் என்று எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் பாருங்க, வரலாறு சரித்திர சாதனையாளர்களை எப்படி அறிமுகப்படுத்துகிறது, எப்படி வழி நடத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கனெக்டிவிட்டி 1975 அவர் பார்க்கிறார். 1980 நான் 10ஆவது படிக்கிறேன். அப்ப என்னுடைய கனவு என்ன தெரியுமா? 10th நான் விருதுநகர் மாவட்டம் தோணுகல் கிராமம். அப்போ என்னுடைய கனவு, எங்கள் ஊரில் டெக்ஸ்டைல் மில் அதிகமாக இருக்கும். எல்லாரும் லேபராக வேலைக்கு போவாங்க, 3 ஷிஃப்ட் போவாங்க, போயிட்டு வருவாங்க. அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் இந்த லேபராக வேலை பார்க்குறவங்க ஓரளவுக்கு வசதியாக இருப்பாங்க, ஏதோ கொஞ்சம் சம்பளம் கிடைக்கும், தொடர்ந்து சம்பளம் கிடைக்கும். எனக்கு என்னென்னா, நம்ம அட்லீஸ்ட் ஒரு சூப்பர்வைசர் ஆகிடணும். 10th முடிச்சு டெக்ஸ்டைல் டிப்ளமா படித்து ஒரு சூப்பர்வைசர் ஆகிறன்றது தான் என்னுடைய கனவு. அப்போ 10th முடிச்சு நான் 10th படிக்கும் போது தான் காலையில் ரெகுலராக டீ கடைக்கு போய் டீ சாப்பிட்டுட்டு தினத்தந்தி பேப்பர் எடுத்து லாஸ்ட் பேஜ் தான் பார்ப்போம். இப்போ கடைசி, ஏன்னா அதுதான் சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி வரும். ஃபர்ஸ்ட் பேஜ் படிக்கிறது இல்லை, லாஸ்ட் பேஜ் திறந்து பார்த்துட்டு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக கம்மாய்க்கு போய் குளிச்சுட்டு திரும்பி வந்து டவுன் பஸ் ஏறி விருதுநகர் ஸ்கூலுக்கு போயிடும். இது வழக்கம். ஒரு நாள் நான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜை லாஸ்ட் பேஜை பார்க்கறதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் பேஜ் என் கண்ணில் பட்டுச்சு. SLV-3 ராக்கெட் விண்ணை நோக்கி பாய்ந்தது, அப்துல் கலாம் சாதனைன்னு போட்டுருச்சு. 1980. எனக்கு நான் சிவாஜி ராக்கெட்டு தான் விட்டு பழக்கம். தீபாவளிக்கு நம்ம சிவாஜி ராக்கெட்டு தானே விட்டுருப்போம் தீபாவளிக்கு. இது என்ன SLV-3 ராக்கெட் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. படிக்க ஆரம்பித்தேன். உள்ள படிக்க ஆரம்பிக்க இந்த SLV-3 ராக்கெட் ரோஹிணி செயற்கைக்கோளை ஏவியது. இந்த ரோஹிணி செயற்கைக்கோள் மூலமாக பின்னாளில் இது ரிமோட் சென்சிங், நீர்வளம், நிலவளம், கடல் வளத்தை பற்றி ஆராய உதவும். 2வது தொலைத்தொடர்பு இதன் மூலமாக உருவாகும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அப்பெல்லாம் வந்து இந்த ஃபோன் தான், ட்ரங்கால் ஃபோன் தான் இருக்கும். நீங்கள் போய் நம்பர் போட்டு வரணும், அப்போ தான் போட்டு வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் கால் வரும், அப்புறமா நல்லா தான் பேச முடியும். அப்போ ஃபோனில் பேசலாம், நீங்கள் தொலைத்தொடர்பு மூலமாக ஏற்படும். அப்புறம் இன்னொன்று தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் சினிமா பார்க்கலாம் அப்படின்னு போட்டுருச்சு. வீட்டில் சினிமா பார்க்குறதா? நம்மளாம் டூரிங் தேட்டர் தான் போய் சினிமா பார்ப்போம். பக்கத்தில் ஊரில் டூரிங் தேட்டர் தான் போய் எம்ஜிஆர் படம் பார்க்குறது. நம்ம மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். அப்போ நாங்கள் பிரிக்கப்படாத மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். நம்ம மாவட்டத்துக்காரரா? அப்போ ராமேஸ்வரம் எங்கே இருக்குது? அப்போ தெரியாது. ராமேஸ்வரம் அந்த தனுஷ்கோடி பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ராமேஸ்வரத்தில் ஒரு மீன்பிடி படகு கட்டும் தொழிலாளியான ஆவுல் பக்கீர் ஜெயுலாதீன் என்பவரது 7வது மகன் அப்துல் கலாம் என்று போன்றது. எனக்குள்ள ரொம்ப ஆச்சரியம். ஒரு மீன்பிடி தொழிலாளியின் மகன் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர், அது நம்ம மாவட்டத்துக்காரர். அவர் எப்படி ராக்கெட்டை ஏவினாரு? அவர் ஒரு சயின்டிஸ்ட். ஒரு சாதாரண சூப்பர்வைசர் ஆக வேண்டும் என்ற லட்சியத்தோடு இருந்த எனக்கு அன்றுதான் ஒரு கனவு பிறந்தது. நம்மளும் ஒரு விஞ்ஞானியாக ஆக வேண்டும் என்ற கனவு அன்றைக்கு எனக்கு பிறந்தது. 10ஆம் வகுப்புல டீ கடையில் தினத்தந்தி பேப்பர் படிச்சு அந்த நேரத்தில் எனக்கு அந்த கனவு பிறந்தது. அப்போ அவரால் முடியும் அப்படின்னா நம்மளையே கூடாது. இன்றிலிருந்து நான் அப்துல் கலாமை தொடர்ந்து படித்து வந்தேன், வாசித்து வந்தேன். அவர் சம்மந்தப்பட்ட நியூஸ் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு உடனே படிச்சு தான் போவேன். பேப்பர் எடுத்து படிப்பேன். அடுத்து அக்னி, பிருத்திவி, ஆகாஷ், நாக், திரிசூல், இப்படி பல்வேறு ஏவுகணைகள் விட 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 எனக்கு ஆர்வம் அதிகரித்து கொண்டே சென்றது. அவரை போல ஒரு நாள் நான் சயின்டிஸ்ட் ஆகணும், அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு மனசுக்குள்ள ஏற்பட்டது. நான் வந்து தொடர்ந்து படித்தேன், அப்படியே போயிட்டு இருந்தேன். MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் ஃபர்ஸ்ட் செட்டு 1986, 88 வந்து இவர் ஜமால் மோதில் படித்தார். நான் பக்கத்து காஜாமலை கேம்பஸ் திருச்சி பாரதாசன் யூனிவர்சிட்டியில் நான் படித்தேன். இவர் காலேஜ் தாண்டி தான் நான் எங்கள் காலேஜ் போகணும். அங்கே 86ல் ஃபஸ்ட்டு MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபஸ்ட்டு செட்டு தமிழ்நாட்டில் படித்தேன். அங்கே ஜாயின் பண்ணி படித்தேன். அப்போ படிச்சுட்டு இருக்கும்போதும் தொடர்ந்து நான் அப்துல் கலாம்னு வந்தால் பேப்பரில் பார்க்காம இருக்க மாட்டேன். இதெல்லாம் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. இந்த கனவு என்னை ட்ரைவ் பண்ணிகிட்டே போகுது.
டிப்ளமோ டெக்ஸ்டைல் படிக்கணும்னு நினச்சவன் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்தேன், அது முடிச்சு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். பிஇக்கு அப்ளை பண்ணேன், அப்போ எனக்கு கிடைக்கல. மொத்தம் 15 காலேஜ் தான் இருந்துச்சு. அப்போ 15, இன்னைக்கு 450 காலேஜ் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ். அப்போ 15 காலேஜ் தான் இருந்துச்சு. 82% மார்க் எடுத்து 12th மார்க் எடுத்து எனக்கு கிடைக்கல சீட். அப்போ இன்ஜினியர் ஆக முடியல. சரி சயின்டிஸ்ட், சரி சயின்ஸ் படிப்போம்னு சயின்ஸ் படித்து அங்கே போய் படிக்கும் போதும் நான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் ஐஏஎஸ் இந்தியன் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். அங்கே 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் ஜூனியர் இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணேன். அங்கே ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் நான் எக்ஸாம் எழுதி சயின்டிஸ்டாக நான் அப்ளை பண்ணி போர் விமானம், அதாவது எல்சிஏ தேஜஸ் என்ற போர் விமானம் வடிவமைக்கக்கூடிய ஏடிஏ ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் நான் வந்து சயின்டிஸ்டாக செலக்ட் ஆகி உள்ளே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் அது எங்கள் ஆஃபீஸ் வந்து ரவுண்டாக இருக்கும், சுற்றி கண்ணாடியாக இருக்கும். நாங்கள் வந்து அங்கே ஒர்க் பண்ணுவோம். உள்ளேருந்து பார்த்தா வெளியே நல்லா தெரியும். ஒரு நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு 10 கார் வந்துச்சு வரிசையாக ஃப்ரண்ட்டில். வந்த உடனே செக்யூரிட்டியெல்லாம் இறங்கி டக்கு டக்குன்னு நின்னாங்க. என்ன பயங்கரமாக இருக்குது, யார் இது வர்றது அப்படின்னு பார்த்தேன். நான் கதவு திறந்தது. திறந்து எழுந்திரிச்சு பார்த்தா அந்த வெள்ளை முடியோட அப்துல் கலாம் இறங்கினார். எனக்கு ஒரே ஆச்சரியம், என்ன அப்துல் கலாம் இங்கே வந்திருக்காரு, நம்ம கனவு நாயகன் அப்துல் கலாம் இங்கே வந்திருக்காருன்னு கேட்டவுடனே அவர் தான் நமக்கு சீஃப் அப்படின்னா. எனக்கு அன்னைக்கு தான் தெரியும் அப்துல் கலாம் தான் டிஆர்டிஓருடைய சீஃப், எங்களுடைய சீஃபே அவர் தான் அப்படின்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். அவர் டெல்லியில் இருந்தார், நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன். எந்த லேபுக்கு வர்றாரு அவர் சனிக்கிழமை. அன்றைக்கு வந்து இறங்கின உடனே டக்குன்னு எனக்கு ஒரே ஆர்வம், எப்படியாவது அவரை போய் வெளியே போய் கை கொடுத்துறணும் போது எல்லா கேட்லையும் செக்யூரிட்டி கேட்டெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க, வெளியே போக முடியல. அவர் நேராக வந்தார், உள்ளே போனார், மேலே போனார், மீட்டிங் ரெவியூ மீட்டிங் 1 டே ஃபுல்லாக இருந்தார். பார்க்க முடியல எங்களால், போயிட்டார், டெல்லி போயிட்டார். எப்போ பார்க்குறது, எனக்கு அன்றைக்கி தான் ரொம்ப ஆசை. 15 ஆண்டு கால கனவு அப்துல் கலாம் மாதிரி சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சேன். ஆனால் அப்துல் கலாம் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேயே நம்ம ஒர்க் பண்ணுறோமே, அவர் தான் சீஃபாக இருக்கார், அவர் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய கனவு நனவாயிருச்சு. எப்படியாவது அவரை பார்த்து கை கொடுத்துடணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது. உடனே நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். எல்சிஏனுடைய ஃபஸ்ட்டு ரோல் அவுட் ரெடி ஆயிடுச்சு, ஸ்ட்ரக்சரல் டிசைன் முடிஞ்சு எல்சிஏ கம்ப்ளீட்டாக அந்த ஏர்கிராஃப்டை பில்டு பண்ணி ஃபஸ்ட்டு ரோல் அவுட் ஹெச்ஏஎல் ஹேங்கரில் நடக்க போது நாங்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ரோல் அவுட்டுக்காக. அப்போ வந்து அந்த ரோல் அவுட்டை தொடங்கி வைப்பதற்காக அன்றைய பாரத பிரதமர் நரசிம்மராவ் அவர்களும், முலாயம் சிங் யாதவ் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவரும், அப்துல் கலாம் அவர்களும் 3 பேர் வர்றாங்க டெல்லியிலேருந்து. அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. ரோல் அவுட் அந்த எல்சியை வந்து ஹேங்கர்லேருந்து அன்றைக்கி தான் முதலாக ரோல் அவுட் ஆகுது. ரோல் அவுட் ஆகி அதை தொடங்கி வச்சு தரை ஓட்டம் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு அன்றைக்கு தொடக்கப்பட்டது. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சவுடனே இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் ஹால், அதில் வந்து ப்ரெஸ் மீட், அப்துல் கலாம் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறார். எப்பொழுது இந்த எல்சிஏ ரெடி ஆகும், எப்பொழுது பறக்கும், எப்பொழுது இதை நாங்கள் வந்து ஏர்ஃபோர்ஸில் இதை இணைப்போம், இதுக்கு என்ன சேலஞ்ச் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, இதை எப்படியெல்லாம் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லி அவர் ப்ரெஸ்ஸை பேசுகிறாரு. நான் கடைசி ரோவில் உட்காந்துருக்கேன், 3வது ஆளாக. எல்லா சீனியர் சயின்டிஸ்டெல்லாம் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. நான் அப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணி ஒரு 6 மாதம் இருக்கும். லாஸ்ட் ரோவில் உட்காந்துருக்கேன். இன்றைக்கி எப்படியாவது அப்துல் கலாம்கிட்ட கை கொடுத்துடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இங்கே எல்லோரும் வந்து இப்போ ப்ரெஸ் மூட்டு பிடிச்சவொன்னே எந்திரிச்சு வராரு, எல்லாம் ஒதுங்கி நிற்கிறாங்க. நான் பக்கத்தில் இருக்க நண்பர்கிட்ட சொல்கிறேன், தள்ளியா நான் போய் கை கொடுக்கணும். அவர் என்ன கை கொடுக்கணுமா, யார் நினச்சீங்க, யாரா, அவர் என்னுடைய கனவு நாயகன்ப்பா, நான் தான் கடவுள், அவரை பார்க்கணுன்னு 15 வருஷமாக காத்துட்டு இருந்தேன். அவர் நம்மளுக்கு சீஃபு பார், எல்லா சீனியர் எல்லாம் கையை கட்டி நிற்கிறாங்க. நீ நேற்று வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீ கை கொடுக்க போறியா நீ அப்படின்னா. அப்படிலாம் பண்ணால் உன்னை வேலையை விட்டு தூக்கினாலும் தூக்கிடுவாங்க, கிட்டதெல்லாம் போக முடியாது, செக்யூரிட்டி எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னா. சரி வரட்டும் அப்படின்ட்டு லாஸ்ட்டில் உட்காந்து ஃபஸ்ட்டு இந்த ரோலில் இருந்தால் கூட கையை கொடுத்துக்கலாம் ஈஸியாக. நான் 3வது ஆளாக உட்காந்துருக்கேன். எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்து வந்தால் எல்லோரும் ஒதுங்கி வழி விட்டு நின்னாங்க. கிட்டத்தில் வந்தோடனே நான் அங்கேருந்து சார் வணக்கம்னு தமிழில் சொன்னேன். டக்குன்னு நின்று பார்த்தார், தமிழ்நாடா அப்படின்னா. எஸ் சார். எந்த ஊர் அப்படி? விருதுநகர் மாவட்டம் தோணுகால் கிராமம் சார் அப்படி. அப்படியா, நான் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம். தெரியும் சார். என்ன உன்னுடைய வாட் இஸ் யுவர் ட்ரீம் அப்படின்னாரு. உங்களை பார்க்க தான் சார் ட்ரீம், 15 ஆண்டு கால ட்ரீம் சார் அப்படி. அப்படியா சார், கை கொடுக்கலாமா கொடு அப்படின்னாரு. கை கொடுத்தேன்.
கொடுத்தவொடனே வாட் இஸ் ஒரு விஷன் அப்படின்னாரு. என்னடா அது இப்போ தான் ட்ரீம்னு கேட்டார். ரெண்டாவது விஷன்னு கேட்குறாரு. எனக்கு விஷன்னா இன்னொரு அர்த்தம் தெரியல. அப்போ நான் கிராமத்துலேருந்து படிச்சுட்டு போனேன்னா விஷன்னா என்ன, பார்வைன்னு எதுக்கு பார்வையை பற்றி நம்மளுக்கு கேட்குறாரு அப்படின்ட்டு என்னன்னா எனக்கு ஒன்றும் புரியல. சரி நம்ம பயலுக்கு புரியலன்ட்டு லட்சியம் என்னன்னு கேட்டார். ஓ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு விஷன்னா லட்சியம்னு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்ட்டு. உன் லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டார். டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் லைட் கம்பார்ட் ஏர்கிராஃப்ட் சார் அப்படின்னு. அதுக்கு ஆர்கனைசேஷன். ஓ விஷன் என்ன அப்படின்னாரு. என்னடா ரொம்ப போச்சு, ஓ விஷன் என்ன, ஏன் விஷன் தெரியல. அப்போ சொன்னார், நம்ம ராக்கெட் துறையில் தன்னிறைவு அடைந்து விட்டோம். SLV3, ASLV, PSLV, GSLV வரைக்கும் வந்தாச்சு. சொந்தமாக இந்தியாவே ராக்கெட் தயார் பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் வந்தாச்சு. ஓகே, இப்போ கிரையோஜெனிக்கு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நியர் செல்ஃப் ரிலையன்ஸ் அடைந்து விட்டோம். அடுத்து ஏவுகணை துறையில் மிசைல்ஸில் அக்னி, பிருத்திவி, ஆகாஷ், நாக், திரிசூல் இத்தனையும் நம்மளே சொந்தமாக ஏவக்கூடிய நிலை அடைந்து விட்டோம். அதுலேயும் தன்னிறைவு அடைந்துட்டோம். அடுத்து அட்டாமிக் எனர்ஜி அணுசக்தி ஆராய்ச்சி துறையில் அங்கும் நாம் தன்னிறைவு அடைந்து கொண்டிருக்கிறோம். நம்ம தன்னிறைவு அடைந்து விட்டோம். ஆனால் போருமான துறையில் இன்னும் நம்ம தன்னிறைவு அடையல. அடுத்த நாடுகளை நம்பி, நம்ம தொழில்நுட்பத்தை நம்பி நம்ம இருக்கோம். அதில் தன்னிறைவு அடைய வேண்டும். அதற்கு ஒர்க் பண்ணணும் நீ அப்படின்னாரு. 2 நிமிஷத்தில் லட்சியம் என்ற விதையை அவர் எனக்குள் விதைத்தார். செல்ஃப் ரிலையன்ஸ் இன் கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் வர வேண்டும் என்ற நிலையை அவர் 1998 நான் அவரை பார்த்தது 17th November 1995 என்னுடைய பர்த்டே. என் பர்த்டே அன்னைக்கு அவரை பார்த்தேன். நான் பர்த்டே அன்னைக்கு தான் அவரை கை கொடுத்தேன். 17th November 1995. 98 இந்தியா அணுசக்தி வல்லமை பெற்ற நாடாக டிக்ளேர் பண்ணுறதுக்கு ரொம்ப தீவிரமாக அப்துல் கலாம் தலைமையில் டாக்டர் சிதம்பரம் அட்டாமிக் எனர்ஜி சேர்மன் அவர் 2 பேரும் சேர்ந்து அணுசக்தி ஆராய்ச்சி சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த நேரம் நரசிம்மராவ் அவர்களுக்கு ஃபோன் வருது. கிளின்டன் கூப்பிட்றாரு. அமெரிக்க அதிபர் கிளின்டன் கால் பண்ணுறார். கால் பண்ணி, ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, சரியா தெரியல, நீங்கள் பண்ணுறது தவறு, இந்த அணுகுண்டு வெடிக்கிறேன் அந்த குண்டு வெடிக்கிறேன்னு வெடிச்சிங்க அப்படின்னா இந்தியாவை ஒட்டுமொத்தமாக நசுக்கி விடுவோம், பொருளாதார தடை, டெக்னாலஜிக்கல் சாங்ஷன், பொருளாதார தடை விதிப்போம், இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டுறாரு. யார்? கிளின்டன் கூப்பிட்டு நரசிம்மராவை மிரட்டுகிறார். நரசிம்மராவ் உடனே அப்துல் கலாம் கூப்பிட்றாரு, இங்கே வாங்க, என்ன இப்படி பேசுகிறாரு அவர், என்ன செய்யலாம், நிறுத்திடலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த், வலிமை ஒன்றுதான் வலிமையை மதிக்கும். ஓகே, இந்த வாய்ப்பை விட்டால் இந்தியாவை ஒரு நாடு மதிக்காது. அவன் என்ன வேணாலும் போட்டோம், டெக்னாலஜிக்கல் சாங்ஷன் போட்டோம், பொருளாதார தடை விதிக்கட்டும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. தடை விதித்தால் தான் இந்தியா தலை நிமிரும், அதில் தான் நாம் வெற்றி பெற முடியும். எனவே அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு அப்ரூவல் மட்டும் கொடுக்குன்றார். அப்ரூவல் கொடுக்கும் பொழுது எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷன் வந்தோடனே எலெக்ஷன் பிரச்சாரம் போயிட்டு வந்து பண்ணிக்கோன்னு சொல்லி நரசிம்மராவ் போகிறாரு. எலெக்ஷனில் தோற்று போகிறார். வாஜ்பாய் பிரதமர். நைட்டு 12 மணிக்கு அப்துல் கலாமுக்கு கால் வருது. உடனே கிளம்பி வாங்க சிதம்பரத்தை கூப்பிட்டுட்டு. சிதம்பரமும் அப்துல் கலாமும் நரசிம்மராவ் போய் பார்க்குறாங்க. காரில் ஏறி நேராக வாஜ்பாய் வீட்டுக்கு போகிறாங்க. போய் அணுசக்தி குண்டு வெடிப்புக்கு தயாராக இருக்கிறது, அப்துல் கலாம் ரெடியாக வச்சுருக்காரு. நீங்கள் எஸ்ன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கே வெடிக்கிறதுக்கு இது ரெடி. என்ன சொல்கிறீங்க? இது அமெரிக்கா இப்படி நம்மளை மிரட்டுது, ஆனால் எல்லாத்தையும் மீறி ரெடியாக வச்சுருக்காரு அப்துல் கலாம். எனவே நீங்கள் எஸ்ஸா நோ சொல்லுங்கள், நீங்கள் முடிவெடுத்தால் இது நடக்கும் அப்படின்ற பொறுப்பை நரசிம்மராவ் வாஜ்பாயிட்ட கொடுக்குறாரு. வாஜ்பாய் உடனே முடிவெடுத்து இதை நாம் செய்வோம் என்று சொல்லி முடிவெடுத்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்துல் கலாம் கேப்டன் பிருத்திவிராஜாக மாறுகிறார். எல்லாம் நடக்குது. 1998 மே 28 போக்ரானில் 53 டிகிரி செல்சியஸ் வெயிலில் இந்த வேலையெல்லாம் நடக்குது. கேமோஃப்ளாஜிங் பண்ணி பாலைவனத்தை மொத்தமாக கவர் பண்ணி மூடி அதுக்குள்ளே அண்டர் கிரவுண்டில் இந்த 3 அணுகுண்டுகளை தயார் பண்ணி வெடிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு நடக்குது. உடனே இந்த ஏற்பாடுகள் எல்லாம் சேட்டலைட்லேருந்து ட்ராக் பண்ண முடியாத அளவுக்கு கேமோஃப்ளாஜிங் பண்ணி வேலை நடந்துட்டுருக்கு. உடனடியாக குறிக்கப்பட்ட நாளில் அந்த அணுகுண்டு சோதனை நடத்த வேண்டிய நேரத்தில் அமெரிக்கன் சேட்டலைட்டை எல்லாம் திசை திருப்பணும். உடனே அப்துல் கலாம் உத்தரவிடுகிறார்,
எல்லாரும் பிருத்திவி ராக்கெட் எடுத்துகிட்டு போய் ஒரிசாவில் இருக்கக்கூடிய இன்ட்ரிம் டெஸ்ட் ரேஞ்ச், இவர் கிரியேட் பண்ண டெஸ்ட் ரேஞ்ச் தான் அது. அந்த டெஸ்ட் ரேஞ்சில் இருந்து 15 பிரிவு ராக்கெட்டை ஏவுங்கன்னு சொல்கிறார். 15 பிரிவு ராக்கெட் ஏவப்படுகிறது. எல்லா சேட்டலைட் அந்த பக்கம் திரும்புது. இங்கே 3 அணுகுண்டு வெடிச்சாச்சு. அமெரிக்காவுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது இதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் சேஸ்மிக் மாடலை வச்சு தான் ஏதோ நடந்திருக்கு, எர்த்குவேக் ஆயிடுச்சுன்னு பார்த்தா அணுகுண்டு வெடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா அலறியது, வெளிநாடுகள் அத்தனையும் அலறியது. அணுகுண்டு சோதனை வெற்றிகரமாக இந்தியா நடத்தி விட்டது என்ற பிறகுதான் ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த் என்று உலகிற்கு நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் இன்றைக்கு இந்தியா பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த அணுகுண்டு சோதனை தான் காரணம். ஒரு சைடு இந்தியா அமைதியாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மதச்சார்பின்மையோடு வாழ வேண்டும், சமத்துவத்தோடு சம உரிமையோடு வாழ வேண்டும், அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் தன் மதத்தை பிராக்டிஸ் பண்ணுவதற்கு உரிமை வேண்டும் என்று போராடிய காயித மில்லத் அவர் வழித்தோன்றர்கள் ஒரு சைடு இந்தியாவை சம உரிமை பெற்ற சமூக நீதி பெற்ற நாடாக மாற்றிய பொழுது, இந்த பக்கம் அப்துல் கலாம் இந்தியாவை அறிவில் சிறந்த வல்லரசு இந்தியாவாக உருவாக்கி காட்டினார். அங்கதான் நண்பர்களே ஒன்றை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். 2 பேர் நம்ம சொல்லுவோம், நீங்க எப்படி அந்த 2 பேர், ஒருத்தருக்கு எல்லாரும் சொல்றோம் எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும், சிவப்பு கலர் பிடிக்காது, எனக்கு சிக்கன் பிடிக்கும், மட்டன் பிடிக்காது, எனக்கு வெஜிடேரியன் தான் பிடிக்கும், எனக்கு நான்வெஜ் பிடிக்காது, இல்லை நான்வெஜ் தான் பிடிக்கும், வெஜிடேரியன் பிடிக்காது, இருக்கா இல்லையா? ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம், இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீம். அப்போ இந்த 2 எக்ஸ்ட்ரீம் ஏதாவது ஒரு ஆனால் 2 எக்ஸ்ட்ரீம் பிடிக்கும்னு யாராவது சொல்லுவாங்களா? எனக்கு இதுவும் பிடிக்கும் இதுவும் பிடிக்கும் சொல்ல முடியுமா? எனக்கு என்னது இந்த கட்சியும் பிடிக்கும், இல்லை அந்த கட்சியும் பிடிக்கும் சொல்ல முடியுமா? ஆனால் 2 எக்ஸ்ட்ரீம் தலைவர்களை தனதாக்கி கொண்டு அந்த 2 எக்ஸ்ட்ரீம் தலைவர்களையும் அவர்கள் லட்சியங்களையும் கடைபிடித்த ஒருவர் என்று சொன்னால் அவர் தான் அப்துல் கலாம். Give me your blood, I will give the independence என்று சொன்னார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். உன் ரத்தத்தை கூட நான் சுதந்திரத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அகிம்சை ஒன்றுதான், சத்தியாகிரகம் அகிம்சை நாயகர்கள் ஒன்றுதான் இந்தியாவின் சுதந்திரத்தை மீட்டெடுக்கும் என்று நம்பினார் மகாத்மா காந்தி அவர்கள். ஒரு சைடு எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜி, இன்னொரு சைடு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜி அகிம்சை. ஒரு சைடு உன் ரத்தத்தை கொடு சுதந்திரம், வலிமையான இராணுவத்தால் தான் இந்தியாவை பிரிட்டிஷாரிடமிருந்து மீட்க முடியும் என்று நம்பினார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அந்த வலிமையான இராணுவத்தை கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் சப்மரீன்ல போய் ஹிட்லரை பார்த்தார். பர்மாவிலையும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலையும் இந்தோனேசியாவிலையும் இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்தார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஆயிரக்கணக்கான பேர் ஐஎன்ஏல ஜாயின் பண்ணாங்க. ஜாதி மத வேறுபாடு கடந்து ஐஎன்ஏல ஜாயின் பண்ணாங்க. இந்த இந்திய சுதந்திரத்துக்காக போராடினாங்க. ஒரு சைடு அகிம்சா, சத்தியாகிரகம், நான் வயலன்ஸ், உப்பு சத்தியாகிரகம், தண்டி யாத்திரை, அமைதியான போராட்டம், சிறைவாசம். இதை சந்தித்து இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தை வென்றெடுத்தவர் மகாத்மா காந்தியடிகள். ஆனால் அப்துல் கலாம் அறிவை பயன்படுத்தி படித்தார், படிப்பை பயன்படுத்தி ஒரு பதவிக்கு வந்தார். முதலாக நந்தி ஹோவர் கிராஃப்டை உருவாக்கினார். இன்றைக்கு நீங்க பார்க்கிற ட்ரோனின் ஃபவுண்டிங் ஃபாதர் அப்துல் கலாம் உருவாக்கிய நந்தி ஹோவர் கிராஃப்ட். அது தரையிலிருந்து 1 அடி உயரத்தில் பறக்கும். இன்றைக்கு இது ட்ரோன் ஃப்ரீ ஏர்ல பறக்கும். 2 டெக்னாலஜி சேம், பட் அதனுடைய ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம், அதனுடைய டிஎன்ஏ அனைத்துமே அன்றைக்கு அவர் போட்ட விதை. அதிலிருந்து உருவாக்கப்பட்ட அறிவியல் சாதனையை பயன்படுத்தி இந்தியாவை அறிவியல் துறையில, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி துறையில முதலாக SLV-3 ராக்கெட்டை ஏவி விண்ணை இழந்த நாடுகளில் 5வது நாடாக இந்தியாவை பிரகடனப்படுத்தினார் அப்துல் கலாம் அவர்கள். அக்னி, பிருத்திவி, ஆகாஷ், நாக், திரிசூல், பிரம்மோஸ் இத்தனை ஏவுகணைகள் உருவாக்கி விண்ணிலிருந்து அது அணுகுண்டே ஏவினாலும் சரி விண்ணிலேயே தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக உருவாக்கி காண்பித்தார். ஆபரேஷன் சிந்தூர்ல ஆகாஷின்
ஆகாஷ் அண்ட் பிரம்மோஸ் நடனம் ஆடியது, நர்த்தனம் ஆடியது, அழுத்தி காட்டியது. உருவாக்கியது அப்துல் கலாம் அவர்கள். அதற்கு விதை போட்டவர் அப்துல் கலாம் அவர்கள். அணுகுண்டு வெடித்து ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த் என்று இந்தியாவை வலிமை பெற்ற நாடாக, வல்லமை பெற்ற நாடாக மாற்றி காண்பித்தார் அப்துல் கலாம் அவர்கள். இப்ப என்ன அர்த்தம்? தனது அறிவை பயன்படுத்தி, ஆற்றலை பயன்படுத்தி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கனவு கண்ட வலிமையான இந்திய ராணுவத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அப்துல் கலாம் போட்ட விதை. 2, டெவலப்டு இந்தியா 2020 விஷன். ஒரு அறிவார்ந்த வல்லரசு இந்தியாவை உருவாக்க வேண்டும். ஒரு பக்கம் அமைதியை உருவாக்கி ஆகிவிட்டது, பாதுகாப்பை பலப்படுத்தி ஆகிவிட்டது. இன்றைக்கு அணுகுண்டு இந்தியாவிடம் இல்லை என்று சொன்னால் சைனா இந்நேரம் இந்தியாவை எடுத்திருக்கும். ட்ரம்ப் இந்நேரம் இந்தியாவை கிரீன்லாந்து மாதிரி அபகரித்திருப்பார். கிரீன்லாந்து எடுக்க போறாரு, வெனிசுலா எடுத்துட்டார் ஆல்ரெடி, கிரீன்லாந்து எடுக்க போறார். இதை எடுத்தா கூட பரவாயில்ல தான். அந்த அளவுக்கு சில ஆட்சிகள் மோசமாக நடந்துட்டு இருக்கு. பட் ஆனால் இந்தியா ஒரு தனி நபருக்கு சொந்தமானதல்ல, ஒரு தனி மதத்திற்கு சொந்தமானதல்ல. இது அனைவருக்கும் பொதுவான நாடு, அனைவருக்கும் சம உரிமை பெற்ற நாடு, இது அனைவருக்குமான நாடு. இந்த இந்தியாவை வல்லமை பெற்ற நாடாக மாற்றி காண்பித்திருக்கிறார் அப்துல் கலாம். அப்படிப்பட்ட நாட்டை நாம் யாருக்கும் அடிமைப்படுத்த விட மாட்டோம். ஒரு சர்வாதிகாரியால் அடிமைப்படுத்த முடியாது. எதற்கும் ஒரு எல்லை உண்டு, முடிவு உண்டு. அதுதான் அரசியல் சாசன சட்டம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வல்லமை பெற்ற அந்த உரிமை. அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்குரிய வல்லமை அனைவருக்கும் உண்டு என்பதை நிரூபித்தவர் அப்துல் கலாம் அவர்கள். 2020 இந்தியா அறிவார்ந்த வல்லரசு இந்தியாவாக மாறும் என்று அப்துல் கலாம் கணக்கிட்டார். ஏன் 2025 சொல்லக்கூடாதா? 2023 சொல்லக்கூடாதா? இன்னைக்கு 2047 ஆக்கிட்டாங்க. கரெக்ட். 2047 தான் இந்தியா டெவலப்டு கண்ட்ரியா மாறும்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஏன் 2020 வச்சாரு? அப்துல் கலாம் ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு நான் பெங்களூர் இருக்கும்போது டெல்லியில இருந்து கூப்பிட்டாரு. உடனே கிளம்பி டெல்லிக்கு வா, நம்ம இந்த விஷன் 2020 மாணவர்கள் மத்தியில் நான் எடுத்து செல்ல வேண்டும், இளைஞர்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்னேன், 7 படிச்சுட்டு இருக்கான் சார், அவனை போய் சார் டிஸ்டர்ப் பண்றீங்க, இந்த அரசியல்வாதிகள் சொல்லுங்க சார் அப்படின்னு. பண்டிகை அரசியல்வாதியெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் இந்த இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவை அறிவார்ந்த வல்லரசு இந்தியாவை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் பெண்களும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் யாரும் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் என்ற எண்ணமில்லாத நாடாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த இந்தியா அனைவருக்குமான நாடாக வாழ வேண்டும், ஊழலற்ற நாடாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அது இளைஞர்களிடம்தான் அது நடக்கும். 20 வயது கொண்ட ஆணும் 20 வயது கொண்ட பெண்ணும் தான் என் இலக்கு. அதனால் தான் 20-20. அந்த 20 வயது கொண்ட ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு நாள் என் கனவை நனவாக்குவார்கள். அதனால் தான் அதுக்கு 20-20 என்று வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். 20-20 என்பது 2020 என்ற நம்பர் அல்ல, அது இளைஞர்களாகிய உங்களை நினைத்து அவர் வைத்த நம்பர். எனவே கண்டிப்பாக இளைஞர்களே, அவர் கொண்ட கனவு, அந்த கனவை நனவாக்கக்கூடிய லட்சியம், அந்த லட்சியத்தை மேம்படுத்தக்கூடிய வழிமுறை உங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் அப்துல் கலாம் அவர்கள். எனவே இந்த காயிதே மில்லத் காலேஜில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாகிய நீங்கள் அப்துல் கலாம் கொடுத்த டெவலப்டு இந்தியா விஷன் 2020, செல்ஃப் ரிலையன்ட் வில்லேஜஸ், ஸ்மார்ட் வில்லேஜஸ், புறா திட்டம் தான் இன்னைக்கு சஸ்டைனபிள் ஸ்மார்ட் வில்லேஜாக, அப்துல் கலாம் சஸ்டைனபிள் ஸ்மார்ட் வில்லேஜ் திட்டமாக இன்றைக்கு நான் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், மாற்றி நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக ஸ்மார்ட் வில்லேஜ் வரும்பொழுது தமிழகத்தினுடைய பொருளாதாரம் 3 லட்சம் கோடியாக, $1 டிரில்லியன் இலக்கை எட்டக்கூடிய 3 லட்சம் கோடியை தமிழகத்துடைய கிராமப்புற பொருளாதாரம் அப்துல் கலாமின் கனவு திட்டமான ஸ்மார்ட் வில்லேஜ் திட்டம் நிறைவேற்றும். அந்த திட்டத்தை உங்களுக்கு கொடுத்தவர் அவர். செய்ய போறது யாரு? நீங்க. யாரு? நீங்க தான்.
ஓகே, ஏரோஸ்பேஸ் விஷன் 2050, 24 மணி நேரம் சூரிய ஒளி மின்சாரத்தை பூமிக்கு கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய திட்டம். கொடுத்தவர் அப்துல் கலாம், செய்ய போறது யாரு? நீங்க. போர் விமானத்தை உருவாக்கி விட்டோம், சிவிலியன் ஏர்கிராப்ட் உருவாக்குவதற்கு திட்டத்தை கொடுத்தவர் அப்துல் கலாம், செய்ய போறது யாரு? யாரு? நீங்க. ஓகே, எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் விஷன் 2030, எரிசக்தி சுதந்திரத்தை பெற்ற நாடாக இந்தியாவை மாற வேண்டும் என்ற கனவு திட்டத்தை கொடுத்தவர் அப்துல் கலாம். அதை நிறைவேற்ற போறது யாரு? நீங்க. இப்படி பல்வேறு லட்சியங்களையும் கனவுகளையும் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். இளைஞர்களே, மாணவர்களே, உங்கள் லட்சியங்கள் கனவுகள் தான் உங்களை உயர்த்தும். லட்சியம் கொண்ட யாரையும் யாரும் அடிமைப்படுத்த முடியாது. சொல்லுங்க, லட்சியம் கொண்ட யார் என்னை? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, திரும்பி சொல்றீங்களா? லாஸ்ட், லட்சியம் கொண்ட என்னை, லட்சியம் கொண்ட என்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. சினிமா அடிமைப்படுத்த முடியாது, சோசியல் மீடியா அடிமைப்படுத்த முடியாது, வீடியோ கேம்ஸ் அடிமைப்படுத்த முடியாது, போதை அடிமைப்படுத்த முடியாது, மதவாதம் என்னை அடிமைப்படுத்த முடியாது, ஜாதி என்னை அடிமைப்படுத்த முடியாது, எதுவும் என்னை அடிமைப்படுத்த முடியாது. ஏனென்றால் நான் ஒரு லட்சியவாதி. லட்சியம் உள்ள என்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. ஓகே, லட்சியம் இல்லைன்னா ஓகே, உங்களை எதுவும் பண்ண விடாது. ஆனால் லட்சியம் என்று ஒன்று வந்துவிட்டால் கண்டிப்பாக நீங்கள் தான் வெற்றியாளர்கள், நீங்கள் தான் தலைவர்கள். ஓகே, அப்படிப்பட்ட தலைமை பண்புகளை காகிதம் மில்லத் அவர்கள் நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார், அப்துல் கலாம் அவர்கள் கொடுத்து சென்றிருக்கிறார். இதை மனதில் கொள்ளுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. உங்களை வாழ்த்துகிறேன். உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்கிறாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெவல்யூஷன் வந்த பிறகு பாதி பேருக்கு வேலை இல்லை. ஆனால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால் கனவு காண முடியாது, மனிதனால் மட்டுமே கனவு காண முடியும். கனவு காணக்கூடிய மனிதனை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால் வெற்றி கொள்ள முடியாது என்பதை மனதில் கொள்ளுங்கள். வெற்றி உங்களுக்கு நிச்சயம். வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றி. சிறப்பான ஒரு உரை வழங்கி மாணவர்களுக்கான கனவு விதைத்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக The moment of recognition is here. Awards and applause for perseverance and dedication. Now I invite Dr. V. Pondraj sir, Secretary and Correspondent sir, to distribute the prizes to our NCC candidates.